ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். இந்தியாவோட மொத்த போர் அதாவது அமைப்பு கட்டமைப்பு ராணுவ கட்டமைப்பை வந்து மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு நாட்டை நம்ம தாக்கணும், உதாரணத்துக்கு பாகிஸ்தானை நம்ம தாக்க போறோம், நமது படைகள் ஆயத்த நிலையில் இருக்கும். ஃப்ரோசன் ஸ்டேட், ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் எடுத்து எப்படி நீங்கள் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு டப்புன்னு வெளியே எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு சாப்பிட்றீங்களோ அது மாதிரி இராணுவத்தை வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. அவன் கரெக்டாக பாகிஸ்தான் சவுத் பஞ்சாப் அப்படின்வாங்க, சிறக்காய் பகுதி, அது வழியாக நுழைஞ்சு பாகிஸ்தானை ரெண்டாக பிளக்கிறது தான் அதோட முக்கியமான தந்திரம். சில இடத்துல ஹோல்ட் பண்ணுறது, ஒரு இடத்துல உள்ள தாக்குறது. டிஃபென்சிவ் அஃபென்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? அஃபென்சிவ் டிஃபென்ஸ். முன்கூட்டியே தாக்குறதால எதிரியை நிலக்கொலை செய்யறது. இந்த மொத்த போரோட வடிவமே ஒரு 36 மணி நேரத்துக்கு தான். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். மொத்தமே என்ன 48 மணி நேரமா 72 மணி நேரமா மேக்சிமம் போனா அதுக்குள்ள என்னாச்சு? போர் முடிவு வந்துருச்சா? ஆனா பாகிஸ்தான் நடந்த சேதம் பெருத்த சேதமா? பாகிஸ்தான் விமானப்படை டோட்டலா நாக்ட் அவுட்டா? மொத்த கட்டமைப்புல நம்ம அடிப்படையா நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை என்ன பார்க்கணும்னா, இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்ற ஒரு போஸ்ட் எடுத்துட்டு வந்த அப்புறம் இந்த 3 படைகளுக்கு இருந்த கருத்து வேற்றுமை, கொள்கை அளவில் இருக்கக்கூடிய முரண்கள், இதை எல்லாத்தையும் வந்து சரி செய்யவும் ஒரே கருத்தோடு, ஒருமித்த கருத்தோடு எப்படி முன்னுக்கு செல்லணும் அப்படின்றது தான் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்த அப்புறம் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்ற போஸ்ட்டை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமே. இனி நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக 72 மணி நேரத்தில் முடிச்சோம் அப்படின்னா இனி ஒரு 10 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் போலயே. அது பாகிஸ்தானோட வலிமையை பொறுத்து. இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் வந்து 8-10 மணி நேரமே எனக்கு தெரிஞ்சு அதிகம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த் சார். இந்தியா தங்களுடைய புது ராணுவ கொள்கையை இப்ப கையில எடுத்திருக்குது. இந்த கொள்கையானது எப்படியான ஒரு தாக்கம் இந்தியாவுக்கு இருக்கும், குறிப்பா எந்த முன்னேற்றம் இருக்கும் இதுல? அடிப்படையா இந்த புது ராணுவ கொள்கை என்பது முழுமையான புதுசா வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கையெல்லாம் இல்லை. இப்ப புதுசா அவங்க ஒன்றும் உள்ளதுதான். 2008 இருந்த கோல்ட் ஸ்டார்ட் வார் டாக்டரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரின் இருக்கு. அந்த டாக்டரினோட கருவை எடுத்துக்கிட்டாங்க. அதுல இப்ப இருக்கக்கூடிய நவீன சண்டை, இந்த போர்கள்ல என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ அதை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிதான் இதை பார்க்கணுமே தவிர்த்து புது கொள்கையை அவங்க வந்து அறிவித்ததா பார்க்க கூடாது. இன்னைக்கு மாறும் சூழல் ஏற்றவாறு, ஏன்னா 18 வருஷம் முன்னாடி இருந்த டாக்டரின் அது. ஓகே. இன்னைக்கு மொத்த போர்களுமே வந்து கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேர் மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்போ 2 நாடுகள் வந்து போர் செஞ்சா ஒரு நாடு இன்னொரு நாடை வந்து நேரடியா மோதுறதே இல்லை. இப்போ ஈரான் அமெரிக்க போர்ல கூட பாத்தீங்கன்னா 2 நாடுகள் எங்க நேரா மோதிக்கிச்சு. இந்த சைடு ஏவுகணை, அந்த சைடு ஏவுகணை, இந்த சைடு டாமஹாக், அந்த சைடு S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இப்படித்தானே சண்டை போட்டுக்கிட்டாங்க. நேரடி அமெரிக்க ராணுவம் வந்து தரையிறக்கப்பட்டதா இல்ல ஈரானிய ராணுவம் தான் இஸ்ரேலை போய் அடிச்சாங்களா? ரெண்டுமே நடக்கலையே. அவ்வளவுக்கு ஆபரேஷன் சிந்தூரை எடுத்துக்கோங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் எத்தனை ராணுவ வீரர்களை, கார்கில் மாதிரி 2 பக்கம் ராணுவ வீரர்களோட உயிர் சேதங்கள் வந்து நேரடி போர்ல எவ்வளவு நடந்தது? எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த போர் தந்திரமானது மாற்றப்பட்டுள்ளது. 2வது, இந்தியாவோட மொத்த போர் அதாவது அமைப்பு கட்டமைப்பு, ராணுவ கட்டமைப்பை வந்து மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அன்னைக்கு அதை எடுத்துட்டு வந்தப்போ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்ற ஒரு போஸ்டே இல்லை. இன்னைக்கு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அது கீழே வந்து நம்ம பல்வேறு விஷயங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு எடுத்துட்டு வந்தோம். திரும்பி ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு எடுத்துட்டு வந்தோம். அது மாதிரி இந்தியா வந்து நார்தர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், சதர்ன் கமாண்ட், இது மாதிரி தியேட்டரைசேஷன் அப்படின்வாங்க. இப்போ வந்து 17 கமாண்டுகள் இருக்கு. இராணுவத்துக்கும் கப்பல் படைக்கும் விமானப்படைக்கும் சேர்த்து 17 கமாண்ட் இருக்கு. அதை வெறும் 4
இன்னும் சொல்ல போனா இந்த இந்த ஒரு ராணுவ அதிகாரி வந்து ஏர்ஃபோர்ஸோட தியேட்டருக்கு வந்து அவர் கமாண்டரா இருக்கலாம். அப்போ நேவி ஆஃபீஸர் வந்து ஆர்மியோட இது கமாண்டரா இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் அந்த தியேட்டர் கமாண்டர்ஸே யார் வேணாலும் இருக்கலான்ற ஒரு சூழல் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நிலை எட்டி உள்ளது. ராணுவம் தனியாக ஃபங்க்ஷன் ஆகிறதும், நேவி தனியாக ஃபங்க்ஷன் ஆகிறதும், ஏர்ஃபோர்ஸ் தனியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு போல 3 பேரும் ஒருங்கிணைந்து இந்த ஒரு போரில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும். இதில் கான்செப்டில் இன்டிகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பேட்டில் குரூப்பே வந்து கோர் லெவல் ஃபார்மேஷன் அப்படின்னா ஒரு 55,000 பேர் போய் பாகிஸ்தானுக்குள்ளே போய் நுழைந்து போர் தாக்குதல் செய்வதற்கு பதிலாக ஒரு ஸ்மால் ஃபார்மேஷன், ஒரு சின்ன ஃபார்மேஷன், ஒரு 10,000 பேர் 15,000 பேர் அவங்க மாத்திரமே போதுமான அளவுக்கான ஒரு கிராக் டீம் உள்ளே போயிட்டு தாக்குதல் செய்து ஒரு முக்கியமான நிலப்பரப்பை கேப்சர் பண்ணி பாகிஸ்தானில் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது. இதெல்லாம் ஐபிஜிஸ் அப்படின்வாங்க, இன்டிகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ். இந்த கான்செப்டை வந்து இந்தியா வந்து வடிவமைப்பு. இதெல்லாம் ரீசெண்டாக வந்தது. ஹைபிரிட் வார்ஃபேரில் ஒரு பகுதி தான் இந்த ட்ரோன்களை வைத்து தாக்குவது, ஏவுகணைகளை வைத்து தாக்குவது, ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ், ஆகாஷ் தீர் ஆகட்டும், இல்லை அயன் பீம் ஆகட்டும், இல்லை அயன் டோம் நம்ம வாங்க போகிறதுல அயன் பீம் வச்சுருக்கோம். அது இஸ்ரேல் கிட்ட அது மாதிரி டெக்னாலஜி ஒன்று இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆகாஷ் தீர் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அது இல்லாமல் S-400 பேட்டரிஸ் இருக்குது. இதையெல்லாம் வைத்து வரக்கூடிய ஏவுகணைகளை எப்படி முன்கூட்டியே கணிச்சு தாக்கி அதை தரைமட்டமாக்குவது. கிரவுண்ட் லெவல் ஆப்ரேஷனுக்கும் ஏர் ஆப்ரேஷனுக்கும் கோஆர்டினேட்டடா, அதாவது வான்வெளி தாக்குதலும் நிலவழி தாக்குதலும் எப்படி ஒரே சமயத்தில் 2 இராணுவ படைக்கும் விமானப்படைக்கும் எப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஜாயிண்ட் ஆப்ரேஷன் எக்ஸசைஸ். அதனால தான் பங்களாதேஷ் கிட்ட கூட நம்ம ரீசெண்டாக சிலிகுரியில் எக்ஸசைஸ் பண்ணோம். அதில் இராணுவமும் விமானப்படையும் 2 பேரும் ஒன்றா பங்கெடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஆம்பிபியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அதை எப்படி பண்ணுறது. ஆம்பிபியஸ் ஆப்ரேஷன்னா கடல் வழியாக நமது எதிரி நாட்டை எப்படி சென்று அடைந்து அதை கைப்பற்றுவது, அவங்களோட துறைமுகங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுறது. அது கடற்படைக்கும் இராணுவ படைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அதாவது ஆப்ரேஷனல் கோஹசிவ்னஸ் அப்படின்வாங்க. 2 பேரும் ஒருங்கிணைந்து எப்படி செயல்படுவது. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் மாற்றங்கள் வந்துள்ள, எப்படி வந்து கம்யூனிகேஷன் பாஸ் ஆகணும். முன்னெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஒரு இங்கேருந்து எனக்கு ஏர் சப்போர்ட் வேணும்னா நான் ஏர் சப்போர்ட்டுக்கு வந்து நான் இங்கேருந்து நான் இராணுவத்தில் இருக்கேன், நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், நீங்கள் உங்களுக்கு எனக்கு இருக்கிற தூரம் வந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான். நான் எனக்கு வேணும் ஏர்ஃபோர்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா நான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லி, நீங்கள் உங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லி அங்கே ஓகே வாங்கி திரும்பி அது வரத்துக்குள்ள டைம் டிலே. இப்போ அதெல்லாம் இல்லாமல் தியேட்டர் கமாண்ட்ஸ் வரும்போது 3 படைகளும் இன்டிகிரேட் ஆகும். இந்த இன்டிகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட்ஸ்ன்ற கான்செப்ட்னால இராணுவத்தோட ப்ரிப்பேர்ட்னஸ், அவங்க பண்ணக்கூடிய ஆயுத பணிகளாகட்டும், அவங்க பண்ணக்கூடிய போர் யுக்திகள் தந்திரங்கள் எல்லாமே வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது. மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. அந்த மாற்றத்துக்கு ஏற்றவாறு இந்த கோல்ட் ஷாட் வார் டாக்டரின் என்ற அடிப்படை தத்துவம் வந்து அது மாறல. அதோட அடிப்படை தத்துவம் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டை நம்ம தாக்கணும், உதாரணத்துக்கு பாகிஸ்தானை நம்ம தாக்க போறோம், நமது படைகள் ஆயத்த நிலையில் இருக்கும். ஃப்ரோசன் ஸ்டேட், ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் எடுத்து எப்படி நீங்கள் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு டப்புன்னு வெளியே எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு சாப்பிட்றீங்களோ, அது மாதிரி இராணுவத்தை வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. பீரங்கி யூனிட்டுகள், ஆர்ட்லரி யூனிட்டுகள், எல்லா யூனிட்டும் வந்து ஆயத்த நிலையே இருக்கும். ஸ்ட்ரைக் ஃபார்மேஷன்ஸ், சில கோருங்க. அதுக்கு முன்னாடி 87 நம்மளது ஒரு கொள்கை இருந்தது, போர் யுக்தி. அது சுந்தர்ஜின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சேர்ந்த முன்னாள் இந்திய ராணுவ தளபதி, அவர் வடிவமைத்த கொள்கை பிவோட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. பல இடங்களில் இந்தியா வந்து பாகிஸ்தானோட தாக்குதலை ஹோல்ட் பண்ணோம். கரெக்டாக பாகிஸ்தான் சவுத் பஞ்சாப் அப்படின்வாங்க, சிறக்காய் பகுதி, அது வழியாக நுழைஞ்சு பாகிஸ்தானை 2ஆ பிளக்கிறது தான் அதோட முக்கியமான தந்திரம். சில இடத்துல ஹோல்ட் பண்ணுறது, ஒரு இடத்துல உள்ள தாக்குறது, டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆஃபென்சிவ் டிஃபென்ஸ். முன்கூட்டியே தாக்குறதால எதிரியை நிலக்குலை செய்யறது. இந்த மொத்த போரோட வடிவமே ஒரு 36 மணி நேரத்துக்கு தான். மிஞ்சி போனா ஒரு 48 மணி நேரம் போராதான் இதை வடிவமைச்சிருக்காங்க.
அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். மொத்தமே என்ன 48 மணி நேரமா 72 மணி நேரமா மேக்சிமம் போனா அதுக்குள்ள என்ன ஆச்சு? போர் முடிவுக்கு வந்துருச்சா? ஆனா பாகிஸ்தான் நடந்த சேதம் பெருத்த சேதமா? பாகிஸ்தான் விமானப்படை டோட்டலா நாக்ட் அவுட்டா? அவங்க ஒரு விமானமும் வந்து பறக்கிற சூழல்ல இல்லையா? அன்னைக்கு நம்ம நினைச்சிருந்தோம்னா 11ஆம் தேதி 12ஆம் தேதியெல்லாம் நினைச்சிருந்தோம்னா நினைச்ச இடத்துல நினைச்ச டைம்ல நம்மளால குண்டு போட்டிருக்க முடியும். பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் விமானப்படை எழும்புறதுக்கே தைரியம் இல்லை வான்வெளியில. ஸோ கண் சிமிட்டும் நேரத்தை போர் எப்படி செய்து முடிப்பது என்பதோட மைய கருவை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை மாற்றி வடிவமைச்சிருக்காங்க. இதுல கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலு, கம்யூனிகேஷன்ஸு, லாஜிஸ்டிக் சப்ளைன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வரணும்னா அங்கே நியரஸ்ட் எங்கே எது இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு காமன் லாஜிஸ்டிக் சப்ளை இது செயின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதில் ஏன்னா லாஜிஸ்டிக் கமாண்டும் வந்து யூனிஃபைட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் கீழே எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஒருங்கிணைந்த தலைமை கீழே எடுத்துகிட்டு வராங்க. இது தேட்டர் கமாண்டுங்களா வரும்போது லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு இது கீழே வந்துடும். ஆர்மிக்கு தனியா, நேவிக்கு தனியா, மூணு பேருக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஆர்மிக்கு தனியா வந்து சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் பாருங்க, இந்த வண்டிங்க ரிப்பேர் பண்ற இது, அது ஆர்மிக்கு தனியா இருக்கும், ஏர்ஃபோர்ஸுக்கு தனியா இருக்கும், நேவிக்கு தனியா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ற வண்டியெல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஸ்பேர் பார்ட் பூல் பண்றதுல இருந்து ரிப்பேர் பண்றதுல இருந்து ஒன்னா ஏன் இருக்கக்கூடாது? இது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற துப்பாக்கிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ரகமான துப்பாக்கிகளா இருக்கும்போது அது ஒரு சோர்ஸ்ல இருந்து வரும்போது அவங்க தனியா ஆர்டரையும் கொடுக்கணும், இவங்க தனியா ஆர்டரையும் கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒன்னா தனித்தனியா இருந்ததெல்லாம் இப்போ ஒன்று சேர்க்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒன்னு சேர்க்கிறாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போர் சூழலுக்கு ஏற்றவாறு மூணு யூனிட்டும், அதாவது 3 காம்பனன்ட்ஸ், நிலப்படை, கப்பல் படை, வான்படை, இது 3 வந்து ஒருங்கிணைந்து வேலை செய்தால் மட்டும்தான் ஒரு போரை துரிதமா முடிக்க முடியும் என்ற ஒரு புரிதல் வந்ததுனால இன்னைக்கு ஏற்றவாறு அந்த போரை மாத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இனி வந்து வெயிட் பண்ண தேவையில்லை, இங்க இருந்து கமாண்ட் வரணும், அங்க இருந்து கமாண்ட் வரணும், அதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது, இன்னைக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் சேட்டலைட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் அது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபீடு சேட்டலைட் மூலமா கிடைக்கிறது அது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு தனி கமாண்ட் இருக்கு. அதே போல இந்த மொத்த கட்டமைப்புல நம்ம அடிப்படையா நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை என்ன பார்க்கணும்னா, இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்ற ஒரு போஸ்ட் எடுத்துட்டு வந்த அப்புறம் இந்த 3 படைகளுக்கு இருந்த கருத்து வேற்றுமை, கொள்கை அளவில் இருக்கக்கூடிய முரண்கள், இதை எல்லாத்தையும் வந்து சரி செய்யவும் ஒரு போரை வந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையா ஒரே கொள்கையோடு ஒரே கருத்தோடு ஒருமித்த கருத்தோடு எப்படி முன்னுக்கு செல்லணும் அப்படின்றது தான் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்த அப்புறம் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்ற போஸ்ட்டை ஏற்படுத்தினதுக்கு ஒரு முக்கிய காரணமே. இனி நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக 72 மணி நேரத்துல முடிச்சோம் அப்படின்னா இனி ஒரு 10 மணி நேரத்துல முடிச்சிடலாம் போலயே. அது பாகிஸ்தானோட வலிமையை பொறுத்தது. இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் வந்து 10 மணி நேரமே எனக்கு தெரிஞ்சு அதிகம் 7 மணி நேரம். ஏன்னா பலூச்சிஸ்தான்ல மாட்டிட்டு தவிக்கிறாங்க. பாகிஸ்தான் POJK பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல மாட்டிட்டு தவிக்கிறாங்க. கைபர் பக்தூன்வால மாட்டிட்டு தவிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்தியா கூட இன்னொரு போரை வந்து பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. இல்லை, அவங்க நேரடியாக வருவது அப்படின்றது கேள்விக்குறி இல்லை, நிறைய கேள்விக்குறி போட்டுக்கலாம், அதுக்கு 100 கேள்விக்குறி போட்டுக்கலாம். ஆனால் இன்னொருத்தன் காசை கொடுத்து நீ இதை பண்ணு அப்படின்னா அது கூலிக்கு மாறடிக்கிற அது வந்து அது வந்து இராணுவத்துக்கு கீழேயோ இல்லை இந்த போர் தந்திரத்துக்கு கீழேயோ வராது, போர் யுக்தி கீழே வராது. அது உள்நாட்டு பாதுகாப்பு கீழே கவர் ஆயிடும். உள்நாட்டு பாதுகாப்பு மேம்படுத்துறதும் அந்த கட்டமைப்பை சிறப்பாக அதை கட்டி அமைக்கிறதும் வெறும் மத்திய அரசோட வேலை மட்டுமல்ல, மாநில அரசுங்களோட வேலையும் கூட. இப்போ ரீசெண்டா வந்து பாகிஸ்தானோட போர்க்கப்பல்கள் 2 போர்க்கப்பல் ஒரு நீர்மூழ்கி கப்பல் இலங்கைக்கு வந்து போயிருக்கு. பாகிஸ்தானோட ISI அங்க இருக்க பாகிஸ்தானோட தூதர் வந்து ISIல வேலை பார்த்தவர், மேஜர் ஜெனரல் நசீர்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர். ISIல வேலை பார்த்தவர். அந்த நபர் வந்து
ரீசெண்டாக ஈஸ்டர்ன் சைட் வடகிழக்கு பகுதி, இலங்கை வடகிழக்கு பகுதிக்கு போயிட்டு வந்திருக்காரு. சைனாவோட தூதரகத்துலேருந்து ஒரு முக்கியமான அதிகாரி வடகிழக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரஹமத் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷனை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பண உதவி 2 பேரும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க நேர்முகமான தாக்குதல்கள் இல்லாமல் மறைமுகமான தாக்குதல்கள் தென்னகத்தை நோக்கி, குறிப்பிட்ட தமிழகத்தை நோக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி 2014-15 காலகட்டத்தில் இது மாதிரியான முயற்சிகள் பாகிஸ்தான் இலங்கையிலிருந்து எடுத்தது. அது நீங்கள் மறந்துடு, தமிம் அன்சாரி, அருண் செல்வராஜ், இது போன்ற பல நபர்கள் அப்போது தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டார்கள். ஸோ அது மாதிரி ஒரு முயற்சி இன்னொரு முறையும் பாகிஸ்தான் எடுக்கும், கையில் எடுக்கும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் கொஞ்சம் கவனிப்படணும், கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படி ஏன்னா உள்நாட்டு பாதுகாப்பு மத்திய அரசோட கட்டுப்பாட்டு மாத்திரம் இல்லை, மாநில அரசோட கட்டுப்பாட்டுலையும் உண்டு. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்வாங்க. ஸோ சட்டம் ஒழுங்குன்னு வரும்போது இந்த சட்டம் ஒழுங்குல அது ஒரு தீவிரவாத செயலாக மாறாத வரைக்கும் அது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அதனால இந்த உள்நாட்டு பாதுகாப்பு யுக்தியை நம்ம மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் ஒருங்கிணைந்த கருத்தோடு இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் மக்களின் நலன் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் அந்நிய நாடுகளின் சதியை முறியடிப்பது தன்மையோடு செயல்படணும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. நான் ஏன் சொன்னேன் கோழிக்கு மாரடிக்கிறவங்க இந்த வேலைகளை பார்ப்பாங்கன்னு சொன்னது காரணம், இந்த G7 மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் நிற்கிறார் அப்படின்னா மற்ற உலகநாட்டு தலைவர்கள்லாம் மோடியை நோக்கி தான் வர்றாங்க, மோடிகிட்ட தான் பேசுகிறாங்க. ஒரு உலக சர்வாதிகாரமிக்க ஒரு தலைவர் ட்ரம்ப் அப்படின்னு அவரே பேர் சுட்டிக்குவார். அவர் யாருமே கண்டுக்கல, அவருடைய முகமும் வாடி போகுது, அப்படியே ஒரு வாரமாக நடந்தெல்லாம் போறாரு. ஸோ அவருடைய சூழ்நிலையில் இந்தியா ரொம்ப வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது, அதை விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள இருக்குதானே. ட்ரம்ப் தொடங்கியது வார் ஆஃப் சாய்ஸ். ஆனா இது முடிகிற தருவாயில் இருக்கும்போது வார் ஆஃப் நோ சாய்ஸா மாறிடுச்சு. வார் ஆஃப் சாய்ஸ்னா இது என்னோட விருப்பம், ஆமா உன்னோட விருப்பம் இல்லை. இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் வருத்தம் தான், விருப்பம் இல்லை, உன்னோட வருத்தம். ஏன்னா ஈரான் அப்படி வருத்தம் எடுத்துருச்சு அவரை. ஸோ ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவரா ஈரானோட போரை முடிச்சிருந்தாருன்னா அவர் கிடைச்சிருக்கிற செல்வாக்கும் மரியாதையும் வேற மாதிரி இருந்திருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா நாடையும் வம்பு கொளிச்சு எல்லார்கிட்டையும் நான் ஃபின்லாண்டை பிடிச்சிருவேன், நான் ஐஸ்லாண்டை பிடிச்சிருவேன், நான் டென்மார்க்கை பிடிச்சிருவேன், நான் வெனிசுவேலா அதிபரை பிடிச்சிருவேன், நான் அதை பிடிச்சிருவேன், நான் இதை பிடிச்சிருவேன், எதை தான் அவர் பேசலை. இன்னும் சந்திரனும் சூரியனும் தான் அவர் பிடிக்க மாட்டேன்னு சொல்லல, மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு அவர். அப்படி சொல்லியும் கடைசியில ஈரான எல்லையை கூட பிடிக்க முடியல அவரால், ஒரு தீவை கூட பிடிக்க முடியல. ஈரானுக்கு பல்வேறு தீவுகள், ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்ல சொந்தமான தீவுகள் இருக்கு. ஒரு தீவிலையாவது காலாவது வைக்க முடிஞ்சதா அவங்க இராணுவத்தால? வைக்க முடியல, அந்த தைரியம் இல்லை. ஸோ அதனால ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு இராணுவ ரீதியில அமெரிக்கா ஒரு வல்லரசா, ஒரு கேள்வி கேட்க முடியாத நாடா திகழ்ந்த அந்த ஒரு தன்மையை இன்னைக்கு இழந்து நிக்குது. எந்த பிடனை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரோ இவர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா ஓடினப்போ, அதே போல இன்னைக்கு ட்ரம்ப்பை பார்த்து உலகமே கைகொட்டி சிரிப்பார்கள்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் $6 பெட்ரோல், சில மாகாணங்கள் எல்லாம் $6 வரைக்கும் போகுது. $2.5 வித்துட்டு இருந்த பெட்ரோல் $6 போகுது. அதே இந்தியாவில் உற்பத்தியே இல்லாத நாடு, சுத்திகரிப்பு தன்மை மாத்திரம்தான் அதிகமாக இருக்கிற நாடு, இங்கே $5 $6 தான் ஏற்றிருக்காங்க. இப்போ வர தகவல் படி பார்த்தா எத்தனால் கலந்த பிளெண்டட் பெட்ரோல் வந்ததுன்னா $12 $20 வரைக்கும் விலை குறையும்னு சொல்றாங்க. பெட்ரோல் விலை வேற இப்போ இருக்கிற ரேட்ல இருந்து. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது நமது பொருளாதாரத்துக்கு ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள்லையும் இவ்வளோ ஒரு அழுத்தத்திலையும் இந்திய பொருளாதாரத்தோட இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க, அதுலேயும் கிட்டத்தட்ட 7% நம்மளோட வளர்ச்சி இருக்கு. ஐரோப்பா 0.8%, 0.8 எங்க 7 எங்க, ஜப்பான் 0.3% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அமெரிக்கா 1% 1.5% தான் வளர்ந்துட்டு இருக்கு.
ஸோ உலகத்துல எல்லா நாடுகள்லையும் வளர்ச்சி ஸ்தம்பிக்கும் போது நான் சொல்றது பெரிய பொருளாதாரங்கள், குட்டி பொருளாதாரம் இல்லை, பெரிய பொருளாதாரங்கள்ல இந்தியா மாத்திரம்தான் வளர்ச்சி பாதையை நோக்கி 6க்கும் 6+% போயிட்டு இருக்கு growth. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 7+ இருக்கணும். இந்த போரால அட்லீஸ்ட் நம்மளுக்கு 1 இல்லை 1.5% நம்மளுக்கு அடி வாங்கிச்சு பொருளாதாரம். அப்படி இருந்தும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம இங்க நடந்திருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், உதாரணத்துக்கு உலகம் உத்து பார்த்தது பெங்கால்ல பாஜகவோட வெற்றியை. ஏன்னா இவங்க எப்படி பாஜக இந்த அரசு என்ன பண்ண போகுது, பெங்கால்ல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க உத்து கவனிக்கும் போது பெங்கால் வெற்றி என்பது ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக கருதப்படுகிறது உலகளாவிய அளவில். இந்த ஊடுருவல் பிரச்சனைக்கு பெங்கால்ல இன்னைக்கு என்ன மாதிரியான முற்றுப்புள்ளிகள் வைப்பதற்கு அரசு அங்க ஏற்பாடு எடுத்திருக்கிறதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், பார்க்குறவங்களுக்கும் நல்லா தெரியும். அது ஏன்னா பங்களாதேஷ் என்பது ஸ்மக்லிங் ரிங்குக்கு ஒரு முக்கியமான மையம். இந்த சைடு மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் பங்களாதேஷ்ல இருந்து. அந்த சைடு நேபாள், சிலிகுரி காரிடார் வழியா பங்களாதேஷ், நேபாள், இந்தியா, இந்த காரிடார் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பங்களாதேஷ் எந்த இடத்துல இருந்து எடுத்து பார்த்தாலும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு, துப்பாக்கி கடத்தலுக்கு, போதைப் பொருள் கடத்தலுக்கு ஒரு மையமா இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த மையத்தை நம்ம முடக்கியிருக்கோம். அரசியல் ரீதியா மோடியின் கை ஓங்கி உள்ளது இந்தியாவில், பொருளாதார ரீதியா கை ஓங்கி உள்ளது, ராணுவ ரீதியா சொல்லவே தேவையில்லை. ரஷ்யாவே பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா கிட்ட இருந்து வாங்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நடுவில் பிரெஞ்சோட அதிபரை பார்த்து பிரதமர் பேசினப்போ பிரெஞ்சோட அதிபரும் மோடியும் ரொம்ப இணக்கமான ஒரு சூழல்ல பேசியிருக்காங்க, இமானுவேல் மேக்ரானும். இன்னொரு பக்கம் இட்டாலிய பிரதமர் மெலோனி போனாட்டி மெலடி சாக்லேட் கொடுத்தாரு, இந்த வாட்டி என்ன சாக்லேட் கொடுத்தாரு தெரியல. அந்த அம்மா பிரதமரை பார்த்தாலே அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஆயிடுறாங்க. யூரோப்பிய யூனியனோட தலைவர் மோடியை பார்த்து சந்திச்சு பேசியிருக்கார். ஸோ அங்க என்ன சொல்றது, ஒரு சினிமா நடிகர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்தா எப்படி சூப்பர் ஸ்டார் வந்தா அரங்கமே அதிருமோ, ஆமா, அது மாதிரி இன்னைக்கு உலக அளவுல சர்வதேச லெவல்ல தலைவர்கள் வரும்போது மோடி இஸ் சூப்பர் ஸ்டார். நம்ம ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாட்டி அதான் உண்மை. 12 வருஷமா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணிட்டும் இருக்காரு. ஓகே சார். இல்லைன்னு சொல்றாங்க அவங்க கருத்து, அது இந்த ஜனநாயகம். சொல்லிட்டு. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எவ்வளவு பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசும். நன்றி, ஜெயின்.